வணக்கம் மக்களே. தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ ஒரு 2026 ஏப்ரல் 23 அன்று எலெக்ஷன் வருது. அதுக்கு யாருக்கு ஓட்டு போடுவோங்க? அதுதான். இப்போ நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா, மண் வளம், மலை வளம், நீர் வளம், நிலம் வளம், காட்டு வளம், கனிம வளம், இந்த வளங்களெல்லாம் யாரால் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அது மட்டும் இல்லை, பகவத் சொன்ன மாதிரி பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று சொன்ன மாதிரி பாலுக்கு இப்போ இளம் குழந்தைகள் எவ்வளோ பேர் பாலுக்கு அலைகிறார்கள். பால் கூட இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். கல்வி, தரமான கல்வி கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாத வேலை படிச்சுட்டு 1.5 கோடி பேர் சும்மா இருக்கிறான், அவங்களுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் தேவையான சூழலை யார் உருவாக்கி கொடுக்குறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரீசன், மலையை உடச்சி எடுத்துன்னு போகிறாங்க. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி இந்த பக்கத்துக்குங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் மலையை உடச்சி எடுத்துன்னு போகிறாங்க. அந்த மலையை உடைக்கும்போது மனுஷன் உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டமாகுது. இது எங்கள் ஏரியாலாம் கிருஷ்ணகிரி பக்கம் போய் பார்த்தங்கன்னா மலையை அப்படி வெட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் மட்டும்தான் அந்த மலையை வெட்டுவானே. உண்மையாக சொல்கிறேன், ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவன் எவனோ அவன்தான் அந்த மலையை காசு என்று அலைகிறவன் தான் இந்த மலையை வெட்டுவான். மழை இல்லைன்னா மழை பெய்யாதுன்னு தெரியாதா? மழை இல்லை என்றின் மழை இல்லை என்ற ஒரு அடிப்படை அறிவு கூடமாக இருக்காது அவங்களுக்கு. இவங்கக்கிட்ட இப்போ பணம் இருக்குது. ஒரு சோமாலியா, ஒரு இத்தோப்பியா இதுமாரி ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே தான். அதாவது மழை இருந்தால் தாங்க மழை பெய்யும். சூரியனுக்கும் கடல் தாய்க்கும் பிணைப்பு ஏற்பட்டு நீராவியாக போய் இங்கேருந்து கரி அமிலங்கள் காற்று எல்லாம் அழுத்தத்தை கொடுத்துது. அது ஈரப்பதம் எங்கே இருக்கோ அந்த ஈரப்பதம் தாவில் மழை பெய்யும். இப்போ நம்ம ஊருக்குள்ளே பெய்யணுன்னா அந்த மழை தான் அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த மூங்கில் காடுகள் தான் தடுத்து நிறுத்தி அந்த மலையை பெய்ய வைக்குது. இப்போ அந்த மழையே இல்லைன்னா பாலைவனம் ஆயிருன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கள். மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் சோறு இல்லை, வயிறு இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை, எதுவுமே இல்லை. மக்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நீங்கள் என்னத்தை வச்சுட்டு போக போகிறீங்க? இப்போ வருங்கால சந்ததி என்னத்தை வச்சுட்டு போக போகிறீங்க? இந்த நாடு நம்முடையதா? சொல்லுங்கள். இந்த நாடு நம்முடையது அல்ல, வருங்கால சந்ததி உடையது. நீ இப்பொழுது ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தால் அந்த வாடகை வீட்டை எப்படி நீ தன் சொந்த வாடகை வீட்டுக்காரரிடம் ஒப்படைத்து போவாயோ அதுபோல் இந்த நாட்டை உன் சந்ததியினிடம் ஒப்படைத்து போக வேண்டும். 1000 ஆண்டுகளாக வீடு கட்டுறான், கோயில் கட்டுறான், மலை கட்டுறான். இப்படியே மலையை உடச்சி எடுத்துன்னு கோயிலுக்கு மலையெல்லாம் கட்டினா ரொம்ப மனசு கஷ்டமாகுதுங்க. அந்த மலையை திருப்பணும் மீட்டு உருவாக்கமே பண்ண முடியாதுங்க. நம்மளால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கும் அதிகாரம் யார் கொடுத்தது? மழை இல்லைன்னா மழையே இல்லைங்க, மழை இல்லைன்னா விவசாயம் இல்லைங்க, தண்ணி இல்லைங்க. இப்போ உலக நாடே அறிவிச்சிட்டான் தண்ணியே சுத்தமாக பூமிக்கு அடியில் இல்லைன்னு. ஆனால் இப்போ தண்ணி இல்லாத மழையும் இல்லை, கரெக்டாக பருவநிலைக்கு மழையும் பெய்யறதில்ல, தண்ணியும் இல்லை. அப்புறம் மக்கள் எப்படி உயிர் வாழ்வான்? மக்கள் உயிர் வாழ்கிறது ஒரு படி இருந்தாலும் காட்டுக்கு விலங்குகளெல்லாம் எப்படிங்க உயிர் வாழும்? காட்டு விலங்கு செத்தால் நமக்கு என்ன? நாம் இருந்தால் உயிரோடு இருந்தால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காட்டு விலங்கு செத்துட்டா நாம் செத்துருவோங்க. அந்த அடிப்படை அறிவுகளை எப்பொழுது வளர்த்திக்கிறோங்களோ அப்போ தான் நமக்கு சுய புத்தி வரும். ஒரு புலி இறந்து போனால் 25,000 பேருக்கு கிடைக்கக்கூடிய உணவு நிறுத்தப்படுதுன்றான். எப்படின்னா மான், காட்டு விலங்கு, எருமை இதுங்கெல்லாம் அந்த புல்வெளியில் இருக்கிற அந்த புல்களெல்லாம் சாப்பிடுது. ஆனால் புலி இருந்தால் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும்போது அந்த சோலைப்புற்கள் தண்ணீரை சேமித்து வச்சு ஒன்றொன்னா உருட்டி விடும். மலையிலேருந்து அருவியிலேருந்து ஆறுலேருந்து நீர்லேருந்து சோறுலேருந்து வயிறுலேருந்து தான் உயிரே நிற்கிது. இது நமக்கு தெரியணும்.
அது மட்டும் இல்லாமல் உன் இனம் சார்ந்தவனிடமே உன் அதிகாரத்தை கொடு அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு. பல பல சாமிகளெல்லாம் சொல்லியிருக்குது. பைபிளு, குரானு, பகவத்கீதை எல்லாத்துலேயும் இதே தான் போதிக்குது. ஏன் நம்ம இனம் சார்ந்தவனிடம் நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும்னா, அப்பொழுது தான் நம்மளுடைய மண் வளம், மலை வளம், நீர் வளம், நிலம் வளம், காட்டு வளம், கனிம வளம் எல்லா வளங்களும் பாதுகாக்கப்படும். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவர்களது மொழியாம், இன்ப தமிழே அவர்கள் உயிராம் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாடி வச்சுட்டு போயிட்டார். நம்ம இனம் வந்தவர்களெல்லாம் வாழ வச்சோம், ஆனால் சொந்தவர்களை வேலை வச்சோம். இதுதான் நம்ம இனத்தோட இது. நம்ம அங்கங்கே நம்மளுடைய ராஜராஜ சோழன், அருண்மொழி சோழன் எல்லாம் பல நாடுகள் படை கடந்து பல நாடுகள் வென்று அங்கே நம்மளை குடியமத்தலை, கொடியை மட்டும் நட்டுட்டு வந்துட்டான். அதனால் நம்ம நாடு இப்போ அடிச்சையாக பெரிய உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் அதாவது ஆசிய கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்த நாகர்கள் தமிழர்கள்னு அம்பேத்கர் கோட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ குறுகி சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே உருவாகிட்டோம். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி எதுவோ அதுக்கு தான் ஓட் பண்ணணும். முப்பி தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லை. மணக்க வரும் தென்றிலில் குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பெருந்தான் துயரம் இது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லை. எல்லாம் ஆங்கிலம், டங்கிலீஷு, தமிழமாயிடுச்சு. தமிழ் இல்லைன்னா என்னப்பா அப்படின்ற உலகில் மூத்த மொழி 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அலெக்ஸ் டோனி ஜோசப்பும் தன் ஆய்வில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்கிறாங்க, உலகில் முதல் மூத்த மொழி தமிழ் அப்படின்னு அவங்க கோட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த தமிழை அழிய விட்டுன்னு இருக்கிறோம். தமிழ் இல்லைன்னா வச்சுக்கேன் ஒரு இனமே அழிஞ்சு போயிடும். நம்ம இனம் தமிழர் ஒரு உலகில் மூத்த இனம். அறிவியல், நாகரிகம், பண்பாடு, விவசாயம் எல்லாமே சொல்லி கொடுத்தது, உலகிற்கு சொல்லி கொடுத்ததே தமிழர்கள் தான். அந்த தமிழை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிய விட்டுனுக்குறோம். நிறையா மொழி அழிஞ்சு போச்சு. அதில் மெயினாக உலகத்திற்கே தாய்மொழி, எல்லோரும் அவர்கள் தாய்மொழியில் பேசுகிறாங்க. நாம் தான் அவர்களின் தாய்மொழியில் பேசுகிறோம். அந்த தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியில் நம்ம தான் பேசுகிறோம். தமிழ் இல்லைன்னா ஒரு இனத்திற்கென்று ஒரு நாடு இல்லை என்றால் அந்த இனம் முழுமையாக விடுதலை அடைந்ததாக கிடையாது. தமிழருக்கென்று ஒரு நாடு எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுது தான் அந்த நாடு முழுமையாக அடைந்ததாக அர்த்தம். எனக்கெல்லாம் அரசியல் என்றால் என்னவே தெரியாது. ஆனால் ஒரு சின்ன அடிப்படை அறிவு கூட அரசியலில் கற்றுக்கிறதுக்கு காரணமே அண்ணன் சீமான் அவர்கள் தான். என்னுடைய ஓட்டு விவசாய சின்னத்திற்கு தான். அது நான் தலைமுந்து சொல்வேன். என்னுடைய ஓட்டு விவசாய சின்னத்திற்கு தான் நான் போடுவேன். ஏன்னா விவசாய சின்னத்திற்கு போட்டால் மட்டும்தான் விவசாயம் பாதுகாக்கப்படும். மண், மணல், மலை, நீர்வளம் எல்லாம் பாதுகாக்கப்படுவது விவசாய சின்னத்திற்கு தான். நம் இனத்தை சேர்ந்தவர்களிடம் ஒருவருக்கு நாம் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் இதெல்லாம் காக்கப்படும். மற்ற ஆட்சியாளர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பணம், துட்டு, மழை, வெட்டு, துட்டு அப்படின்னு போயினே இருக்கிறாங்க. அதனால் மக்களை நீங்கள் இப்பயும் உஷாராகலன்னா ஒரு நல்ல மனிதரை இழந்துருவோங்க. அவர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே காக்கப்படும். மழை காக்கப்படும், மணல் காக்கப்படும், நீர் வளம் காக்கப்படும், நிலவளம் காக்கப்படும், காடுகள் காக்கப்படும். பெண்ணிற்கு ஏற்படும் அந்த சோக அவல நிலைகள், 2 வயது குழந்தையிலிருந்து 70 வயது பாட்டி வரை நடக்கக்கூடிய அந்த சோகங்கள் எல்லாம் காக்கப்படும். இதற்கெல்லாம் ஒரே வழி அண்ணன் சீமான் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டுகளை போட்டு அவரை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது பேசலாம்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.